வணக்கம். இன்று சினிமா மோகம் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க இருக்கிறேன். ஏன்னா இன்றைய சமுதாய வாழ்விலே சினிமாங்கிறது ஒரு இன்றியமையாததாகிப்போச்சு. நம் வாழ்வின் ஒரு பகுதியாகிவிட்டது. அதுவும் இந்த தொலைக்காட்சி பெட்டி வீட்டுக்கு வீடு வந்த பிறகு சினிமா வீட்டிலே காத்திருக்கிறது. அப்போ அந்த சினிமாவை பற்றி நாம் சிந்திக்காமல் இருக்க முடியாது. இந்த சினிமாவை ஆதரித்து பேசுகிறவர்கள் 3 காரணங்கள் சொல்கிறார்கள். 1 எஜுகேஷன், 2 இன்ஃபர்மேஷன், 3 என்டர்டெயின்மெண்ட். அதாவது முதல்ல கல்வி திரைப்படங்கள் இருக்குது. இப்போ பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்களுக்கு கல்வியை விளக்கக்கூடிய, பாடத்தை விளக்கக்கூடிய திரைப்படங்கள் இருக்குது. அதெல்லாம் நல்லது தானே. இப்போ மேல்நாடுகளில் டெக்ஸ்ட் புக் மாதிரி அதை யூஸ் பண்ணுறான். அடுத்தாப்புல இன்ஃபர்மேஷன், இப்போ நியூஸ் ரீல் இருக்குது, தகவல் தரக்கூடிய ஒரு ஊடகம், உலகினுடைய பல விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதவி அது செய்யுது. இந்த 2 விஷயமுமே இன்றைக்கி நம்ம எடுத்துக்கல. ஏன்னா இது 2னால நமக்கு பாதிப்பு இல்லை, இந்த 2க்கு யாரும் அடிமையாகிறதும் இல்லை. ஆனால் 3வது சொல்கிறது என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு. மனுஷன் உழைச்சி களைச்சி போகிறான், அவனுக்கு மனசில் ஒரு ஆறுதலை கொடுக்கறதுக்கு, நிம்மதியை கொடுக்கறதுக்கு அது உதவுதுன்றாங்க. அங்கே தான் சிக்கல் வருது. அது நிம்மதியை மட்டும் கொடுத்தா பரவாயில்ல, வேறு சில விஷயங்களையும் கொடுக்குது. அது ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குற போது நம்ம இந்த சினிமாவை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா ஒரு 22 விஷயங்கள் நான் இன்றைக்கி எழுதிட்டு வந்திருக்கேன். சினிமாவினாலே மனித சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய தீமைகள். அது ஒன்றா பார்க்கலாம். முதல்ல ஒரு பயாலஜிக்கல் லெவலில் உடல்கூறு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், கண்ணுக்கு கெடுதல். கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கிறாரு, மனிதர்களை எப்படி படைச்சிருக்கிறாருன்னா, அதிகமான ஒளியை பார்க்கும்போது கண்ணுடைய ஒளி மங்குகிறது. ஒரு மனுஷனுக்கு ஒரு கண்ணு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த கண்ணுனால் இவ்வளவு தான் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. மாபாத்தனா பணியாரம் இல்லைன்னு சொல்லி அதை முன்கூட்டி நம்ம தீர்த்துட்டோம்னு சொன்னால் சீக்கிரமே கண் பழுதுபட்டுருது. சினிமா பார்க்குற போது இப்படி பார்க்குறோம் இல்லையா, கண்ணை விரிச்சுக்கிட்டு. அதில் தியேட்டரில் இருக்கிற திரையிலையாவது வெளிச்சம் நமக்கு பின்னலேருந்து வருது. தொலைக்காட்சி பெட்டியில் பெட்டிக்குள்ளேருந்து லைட்டு நம்ம கண்ணை நோக்கி வருது. அதை அப்படியே விரித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் 1 மணி நேரம் 2 மணி நேரம். எனக்கு தெரிஞ்சு தொலைக்காட்சி அடிமைகள் சில பேர் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் பார்க்குறாங்க. கண் நோய் நிச்சயமாக வரும். கண்ணோட அருமை உங்களுக்கு அது போனால் தான் தெரியும், கண் இருக்கிற வரைக்கும் தெரியாது. கண் இல்லாமல் கஷ்டப்படும் போது தான் ஆகா அந்த கண் எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கு, நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்குன்னு தெரியும். ஸோ நம்முடைய கண்ணுக்கான புண்ணியத்தை நம்ம வீணாக்கி கொடுக்குறோம். 2 கால விரயம். மனுஷனுக்கு கடவுள் 24 மணி நேரம் தான் கொடுக்குறாரு ஒரு நாளைக்கு. அதில் பாதி நேரம் தூக்கத்துலேயும் சாப்பாட்லேயும் கழிச்சிடுறோம். மீதி இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் வயிற்று பொழப்புக்கு அலுவல் பார்க்குறோம். இது போக மீதி இருக்கிற நேரத்தை இறை வழிபாட்டுக்கோ அல்லது ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கோ பயன்படுத்தாமல் திரைப்படங்களுக்குன்னு செலவு பண்ணுற போது, அந்த காலத்தில் திரைப்படம் 4 மணி நேரம்னா இந்த காலத்தில் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் வச்சுருக்கலாம். அந்த 1.5 மணி நேரத்தில் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யலாம். ஏதோ வாரம் ஒரு தடவை, மாதம் ஒரு தடவைன்னா பரவாயில்ல, தினம் அதுவும் லீவு நாள் வந்துருச்சுன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதுக்கே போயிடுது. காலத்தின் அருமை இப்போ தெரியாது. காலம் பொன் போன்றது. எல்லாம் தலைக்கு மிஞ்சி வெள்ளம் போன பிறகு வருத்தப்படுவோம், ஐயோ போச்சேன்னு. அது ஒரு விஷயம். இதில் இந்த வால்மீகி ராமாயணத்தில் ஒரு சுவையான இடம். ராமன் காட்டுக்கு வந்துட்டான், அவன் சித்திரக்கூடத்தில் தங்கியிருக்கிறான். மாமா வீட்டுக்கு போயிருந்த பரதன் திரும்பி வர்றான். வந்து செய்தி கேள்விப்பட்டு ஐயோ இவ்வளவு நடந்துருச்சா, எங்கள் அம்மா நல்லன்னு சொல்லி ராமனை மறுபடி நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வரான். அப்படி வரும்போது ராமனை பார்த்த உடனே அவனுக்கு பேச்சு வரல, அழுக தான் வருது. ஏன்னா ராமனை ஆபரணங்களோடு கிரீடத்தோடு பார்த்து பழகிய கண்கள் அவனுடைய கண்கள். இப்போது சித்திரக்கூடத்தில் எப்படி உட்காந்துருக்கான், ஜடாமுடி தரித்து முனிவன் மாதிரி உட்காந்துருக்கான். மரவுரி தரித்து இடுப்புக்கு கீழே ஒரு 4 முறை வேஷ்டியை விட மோசமான ஒரு துண்டு மாதிரி கட்டியிருக்கான். அதை பார்த்து ஐயோ நம்ம அண்ணாவுக்கு நம்மால் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அழுக தேம்பிக்கிட்டு வருது. அவனால் பேச முடியல. அதை பயன்படுத்திக்கிட்டு ராமன் நம்மக்கிட்ட பேசுகிறான்,
ராமன் என்ன கேட்குறான், பரதா உங்கள் அம்மா ராஜ்யத்தை உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தாங்க, நேரம் நீ அரசனாகிருப்ப, ஒரு அரசனுக்குரிய கடமைகள்லாம் ஒழுங்காக செய்து வர்றியா, காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறியா, தினம் குளிக்கிறியா, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறியா, இறை வழிபாடு பண்ணுறியா என்று ஒரு 50-60 கேள்வி வரிசையாக கேட்டுக்கிட்டே வரான். அதில் ஒரு சுவையான கேள்வி என்னென்னா, பாட்டு பாடுகிறவர்கள், நாட்டியம் ஆடுகிறவர்கள், நாடகக்காரர்கள், இப்படி கலைத்துறையைச் சேர்ந்தவர்களோடு அதிகம் பழகாமல் இருக்கிறாயா, அதுக்கு அதிக நேரம் செலவிடாமல் இருக்கிறாயா? ஏன்னா இந்த கலைத்துறையில் அதிக ஈடுபாடு உள்ள மனிதன் தன் ஆன்மாவை இழந்து விடுகிறான், காலத்தை இழந்து விடுகிறான், அறிவை இழந்து விடுகிறான், வாழ்வினுடைய ஒரு முக்கியமான பகுதி வீணாகிறது என்று அவன் அந்த அர்த்தத்தில் கேட்குறான். ஆனால் ஒரு கேள்விக்கும் பரதன் பதில் சொல்லலை. இவன் பேசி முடித்த உடனே ஒவ்வொன்றும் அழுது அவன் காலில் விழுந்து, அண்ணா விஷயம் தெரியாமல் பேசுகிறீங்க, அப்பா சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, நான் ஒன்றும் ராஜாவாகலை, அந்த பதவி உங்களுக்கு தான் சொல்லி அதுக்கப்புறம் பேசுகிறான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், கலைத்துறை என்பது மனித வாழ்விலே ஒரு ஓரத்தில் ஒரு பகுதி, அவ்வளோதான், அது முக்கியம் இல்லை. இப்போ நான் கலையே வேணான்னு சொல்லலை, சினிமா ஒழியணும்னு நான் சொல்லலை, நானும் சினிமா பார்க்குறவன் தான், புராண படங்கள், பக்தி படங்கள், பழைய சினிமாவெல்லாம் பார்ப்பேன். ஆனால் அதெல்லாம் ஒரு அளவு. இப்போ இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க, அதில் மூலையில் ஊறுகாய் வைக்கிறாங்கன்னா அந்த ஊறுகாய் தொட்டுக்க தான் ஆகும். அதை முக்கிய உணவாக குமிச்சு வச்சுக்கிட்டு வெறும் ஊறுகாயை திங்கக்கூடாது, திங்க முடியாது, உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ நாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம். சினிமா என்பது மிகுந்த மனக்கலைப்பு ஏற்படுகிற போது மனத்தை தேற்றிக் கொள்வதற்கு ஏற்பட்ட ஒரு பரிகாரம். ஆனால் பல பேருக்கு இப்போ அதுவே முக்கியமாகி போச்சு. அதுதான் ராமன் சொல்கிறான். அடுத்தாப்புல இங்கே சாத்திரங்கள், நம் நாட்டு சாத்திரங்கள் மட்டுமில்லை, உலகத்தினுடைய எல்லா மதங்களுமே இந்த கலை ஈடுபாட்டை கண்டிச்சிருக்கு. ஓரளவுக்கு மேலே வேண்டாம், சில மதங்கள் சுத்தமாக வேண்டாம்லாம் சொல்லுது. அப்போ நம்ம சாத்திரங்களை மீறியவர்கள் ஆகிறோம். திரைப்படம் பார்க்குற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம சாத்திரங்களை மீறியவர்கள் ஆகிறோம். அந்த காலத்தில் கலை இருந்தது, நாட்டியம் இருந்தது, நாடகம் இருந்தது, பாட்டு இருந்தது. ஆனால் அதில் கூட அவங்க புராண கலைகளை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. தசாவதாரம், ராமாயணம், மகாபாரதம், இதைத்தான் அவங்க நாட்டியமாக ஆடுவாங்க, பாட்டாக பாடுவாங்க, நாடகமாக போடுவாங்க. இந்த சமூக படங்கள்ங்கிறது பின்னர் இருந்தது தான். நாங்கள் சமுதாயத்தில் சீர்திருத்தம் பண்ணுறோன்னு சொல்லி என்னமோ கருத்துக்களை கொண்டு சோஷியல் மூவிஸ் வந்த பிறகு தான் இந்த வக்கரமான கருத்துக்கள்லாம் உள்ள நுழைஞ்சு போச்சு. அடுத்தாப்பில் இப்போ வர்ற படங்களில் முக்கியமான மையப்பொருள் என்ன அப்படின்னா காதல், ஆண் பெண் உறவு, இதை தான் மையமாக வச்சு எடுக்கிறான். பெரும்பாலும் சில படங்கள் எக்ஸப்ஷன், பெரும்பாலான திரைப்படங்களில் இந்த காதல் காமங்கிறது தான் ஆட்கொள்ளுது. இது என்ன செய்யுது, சும்மா இருக்கிற போதே மன்மதன் பானம் போடுறானா, இப்படி படங்களை வேறு பார்த்துட்டா மன்மதனே தேவையில்லை, நாமே நமக்கு மன்மதன் ஆகிடுவான். அடக்கி ஆக வேண்டியது காம உணர்வுகள், அதை கொப்பளிக்கிற மாதிரி பண்ணுது இந்த திரைப்படங்கள். அதில் சில பேர் சொல்கிறாங்க இந்த படம் நல்லாயிருக்கு, இந்த படம் நல்லாயிருக்கு, இதில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிறோம், ஒரு நல்ல கருத்து சொல்கிறோம் அப்படின்னு. ஆனால் அப்படி படங்களை போய் பார்த்தாலும் அங்கேயும் சில ஒரு மோசமான காட்சிகளை பார்க்குறோம். கேட்டால் நாங்கள் தர டிக்கெட்டுக்காக அதை சேர்த்தோன்றாங்க. அரை நிர்வாண காட்சிகள், ஆபாச நாட்டிய காட்சிகள், அல்லது திருட்டு பொய் இதை உள்ளே வச்சிருக்கிற காட்சிகள், இதையெல்லாம் தவிர்க்க முடியலை. அது கமர்ஷியல் சக்ஸஸுக்கு தேவையாக இருக்குன்னு ஒரு காரணத்தை வேற சொல்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் உணரணும். கடவுளுடைய படைப்பிலே மனிதனுடைய மனம் எப்படி செயல்படுது தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஒரு விலங்கு இருந்து கொண்டு மனிதனை ஆட்டுவிக்கிறது. அந்த விலங்குக்கு 6 கால், காமம், குரோதம், லோபம், மதம், மோகம், ஆச்சரியம் என்ற 6 வகையான குணங்கள் கொண்டு அந்த பிசாசு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருந்து தலையை காட்டிக்கிட்டு இருக்கு, அவனுடைய வாழ்க்கை பாதையவே மாற்றிக்கிட்டு இருக்கு. அந்த மனிதர்களுக்கு தெய்வீகத்தன்மை, நல்ல பண்புங்கிறது கொஞ்சம்தான், 80% மேலே இது தான் இருக்குது எல்லா மனுஷனுக்கும். சாமியாராக போனவனுக்கும் நான் சொல்கிறது தான் உண்மை, அதை வெளியே தெரியாமல் மறைப்பாக. அப்படி இருக்கிற போது நீங்கள் நல்ல திரைப்படங்கள் நல்ல செய்தி கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த திரைப்படத்தில் 3 நல்ல காட்சி 1 கெட்ட காட்சி இருக்குமானா இந்த மனித உள்ளம் அந்த 3 நல்ல காட்சியை மறந்துடுது, அந்த கெட்ட காட்சியை தான் ரெக்கார்ட் பண்ணிக்குது. ஏன்னா மனிதனுடைய உள்ளத்திலே தீய எண்ணங்கள் தான் அதிகமாக டாமினண்ட்டாக இருக்குது. படைப்பில் அப்படி தான் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லைன்னு. அது ரொம்ப தவறான கருத்து. 1ஆம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா தெரியும்,
எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சில பிள்ளைகள் நல்ல குணமுள்ளவர்களாக இருப்பார்கள், சில பிள்ளைகள் பிறவியிலேயே துஷ்டர்களாக இருப்பார்கள். அது ஜீன்லேயே இருக்குது. அந்த மரபணுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதிலேயே நல்லவர்கள் தீயவர்கள் என்று பாகுபாடு பண்ணலாம். அதனால் அந்த மாதிரி அந்த தீய குணம் ஏற்கனவே தலை தூக்கி இருக்கிற போது இப்படி காட்சிகள் ஒரு உணவாயிடுது. அதுக்கு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின மாதிரி அது திகு திகுன்னு பிடிச்சிக்குது. அடுத்ததாக சமுதாயத்தை பற்றி புரட்சிகரமான கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம் அல்லது சீர்திருத்த கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் சில எழுத்தாளர்களால் எழுதப்பட்டது அல்லது பேச்சாளர்களால் சொல்லப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் கால ஓட்டத்திலே வாழ்க்கைக்கு இது நன்மை செய்யுமா சமுதாயத்துக்கு தீமை செய்யுமா என்று உரைத்து பார்க்கப்பட்ட கருத்துக்கள் இல்லை. ஒருத்தர் மனசில் தோணுதுன்னா அதை உடனே எழுதிடுறான், சொல்லிடுறான். அதை எடுத்துகிட்டு இவங்க சினிமா எடுக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் அல்டிமேட்டாக ரொம்பவும் கால ஓட்டத்தில் பார்க்கும்போது தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கும். இப்படி கருத்துக்களை தான் இன்றைக்கி திரைப்படங்களில் மையக்கருத்தாக வைத்து எடுக்கப்படுகின்றன. அதை யாரும் ஒன்றும் கேட்குறதில்ல. இது புதுமை கருத்து, இது சீர்திருத்த கருத்து, சமுதாய மாற்ற கருத்துன்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் காட்டில் வாழ்ந்த முனிவர்களுடைய ஞான திருஷ்டியை பயன்படுத்தி ஒரு சமூகத்தை அமைப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை பெருட்டி போடுறது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசித்து செய்யணும். அப்படி இல்லாமல் மனசில் எனக்கு ஒன்று தோணுன்னா உடனே நான் சொல்லிடுறது அதை. அதனால் இந்த சினிமாவினால இந்த மூளை செலவை சில தவறான கருத்துக்களால் ஏற்படுகிறது. அதை வளர்ந்த பிள்ளைங்க பார்த்துட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அடுத்தாப்புல இந்த பாட்டு நாட்டியம் இல்லாத சினிமா இல்லை, மியூசிக் அண்ட் டான்ஸ். இந்த பாட்டுக்கும் நாட்டியத்துக்கும் மனுஷனை ஈர்க்கக்கூடிய ஒரு குணம் உண்டு. அது உலகாயுத கலை. சுக்கராச்சாரியர் தான் அதுக்கு தலைவர். சுக்கராச்சாரியர் அசுரர்களுக்கு குரு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேவர்களுக்கு குரு இல்லை, ராட்சசங்களுக்கு அசுரர்களுக்கு தான் குரு சுக்கராச்சாரியார். இந்த பாட்டு நாட்டியம் கலைக்கெல்லாம் அவர் தான் அதுக்கு இன்சார்ஜ். கையில் ரேகையை பார்க்குறவங்க கூட சுக்கிரமேடுன்னு சொல்லுவான். பெருவிரலுக்கு கீழே இருக்கிறது நல்லா உப்பலாக இருந்தால் அவன் கலைத்துறைக்கு போயிடுவான். அப்போது இந்த பாட்டு நாட்டியம் நாடகம் முதலியவை மனிதனுக்கு அப்படியே போதை கொடுக்குது. அதை பார்த்தான்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, கேட்டானா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அப்படி ஒரு போதை தரக்கூடிய அந்த மீடியா மூலமாக நம்ம ஒரு கருத்தை சொல்லும்போது அது நல்லதா கெட்டதான்னு சொல்லாமல் உடனே மனிதனை பிக்கப் பண்ணிக்கிறான், எடுத்துக்கிறான். நீங்கள் பழைய புராணங்களை படித்தீங்கன்னா ஒரு ரிஷியோடைய தவத்தை கெடுக்கணும்னு இந்திரன் நினச்ச போதெல்லாம் அவன் என்ன பண்ணான், அந்த ரிஷி தவம் பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து கல்லை கொண்டு எறிகிறது இல்லை, அவனை மூங்கிலால் அடிக்கிறது இல்லை. அழகாக ஒரு பொண்ணை அனுப்பி, தேவலோக பொண்ணை அனுப்பி, நீ ஆடு, நீ பாடு, உன்னை பார்த்து அவன் தவம் கலையட்டும்னு. இந்த பாட்டும் நாட்டியமும் முனிவர்களுடைய தவத்தை கெடுக்க பயன்படுத்தி இருக்கின்றன. இதனால் பல்டி அடித்த முனிவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரர் 4000 ஆண்டு தவம் பண்ணி பிரம்மா கிட்ட வரம் வாங்கினவர், அவரே இந்த பொம்பளை விஷயத்தில் பல்ட்டியாக இருக்கார். அது மாதிரி இப்போது நம்முடைய ஒரு இன்டெகிரிட்டியை, ஒரு மன ஒருமைப்பாடை, நம்ம வாழ்க்கையின் நேரிய பாதையை கெடுக்கக்கூடிய ஊர்வசி ரம்பை தான் இந்த கலைத்துறை. அதில் எச்சரிக்கையாக இருக்கணும், ஒரு அளவாக வச்சுக்கணும், ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, பாரம்பரிய கொள்கைகளுக்கு நேர் விரோதமாய் போவது என்பதை திரைப்படங்கள் ஒரு கொள்கை கோட்பாடாக வச்சுருக்கு. இப்போ பெரியவங்க ஏற்படுத்தின ட்ரெடிஷ்னல் கொள்கைகள், பாரம்பரிய கொள்கைகள் எல்லாம் தப்பு, பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லிக்கிட்டு எல்லா விதமான சமுதாய அமைப்பையும் புரட்டி போட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி தீவிரமாக எழுதுகிறாங்க. அப்பாவுக்கு மகன் கீழ்ப்படுகிறான்னா மகன் அப்பாவை அடிக்கிற மாதிரி ஒரு படம் எடு. அம்மா சொல்லுக்கு மகன் கட்டுப்படுறான்னா அதை உடைக்கிற மாதிரி ஒரு கதை எழுது. கணவனுக்கு மனைவி பணிஞ்சு ஒரு கணவன் போதும் இருக்கிறாளா அதை கெடுக்கிற மாதிரி ஒரு கதை எழுது. இப்படி பாரம்பரிய கருத்துக்களுக்கு விரோதமான கருத்துக்களை, அதுவும் குறிப்பாக அந்த டிவி சீரியலில் பயங்கரமான கருத்துக்கள்லாம் சொல்லப்படுகின்றன. அதை தொடர்ந்து பார்த்தா நல்லவனுக்கே புத்தி கெட்டு போயிடும். அந்த மாதிரி சீரியல்லாம் வருது. இதில் பாருங்கள், ஒரு கலாச்சாரம், ஒரு மனடக்கம், ஒரு சமுதாய ஒழுக்கம், கட்டுப்பாடு என்பதை ஏற்படுத்துவது ரொம்ப கஷ்டம். இதை ஏற்படுத்துறதுக்கு நம்ம முன்னோர்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பாடுபட்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அது எப்படின்னா ஒரு மூங்கில வளைச்சி குதிரை வண்டி செய்கிற மாதிரி
அதை படைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அரும்பாடுபட்டு இந்த சமுதாயத்தில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை உடைச்சி விடுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. சினிமா இன்றைக்கி அதான் செய்யுது. பாரம்பரிய கட்டுப்பாடுகள் வேண்டாம், பழைய ஒழுக்கங்களை தகர்த்தெறிவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கருத்துக்கள். விளம்பரத்தில் கூட ஒரு பொண்ணு ஆணும் என்ன பேசிக்கிறாங்க, நம்ம ஓடி போகலாமா அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறார்கள். பாரம்பரிய கருத்துக்கள்லாம் மடத்தனமானது, யோசிக்காமல் செய்யப்பட்டது, குறுகிய நோக்கத்தில் செய்யப்பட்டது, அவைகளை தகர்த்தெறிவோம் என்கிற ஒரு வேகத்தில் அவங்க ஈடுபட்டுருக்கிறாங்க. அது அப்போதைக்கு நன்மையாக இருக்கலாம். ஏன்னா எப்போவுமே மனசுக்கு அடங்கி போகிறது பிடிக்காது, சுதந்திரமாக இஷ்டப்படி வாழ்கிறது தான் பிடிக்கும். அதுக்கு ஒரு பையனை உட்கார சொல்லி படிடா 3 மணி நேரம் ஸ்கூல்லேன்னு சொன்னால் அவன் படிக்க மாட்டான், கஷ்டப்படுவான். ஆனால் நீ இஷ்டத்துக்கு ஆடுறான்னு சொன்னால் ரொம்ப ஜாலியாக தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுவான். அது மாதிரி தான் இது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம முன்னோர்கள் நம்ம மனசை அடக்கி ஒடுக்கி ஒரு குடும்பங்கிற ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டாந்து உட்கார வச்சா இவன் அவ்வளோவையும் வெட்டி வர்றதுக்கு பார்க்குறான். அப்படி தான் இன்றைக்கி பல குடும்பங்கள் கெட்டு போகுது. அடுத்து நாங்கள் பக்தி படம் எடுக்கிறோம், புராண படம் எடுக்கிறோம், அதுக்கு என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஒரு பிரச்சனை பாருங்கள். பக்தி படங்களை எடுத்தால் ஒழுங்காக புராணங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி எடுக்கணும். அது எடுக்கிறது இல்லை. இந்த டைரக்டரு அது கதாசிரியர் தன்னுடைய சொந்த கருத்தை அதில் போய் திணிக்கிறார். பார்க்குறவனுக்கு புராணத்தை படிக்காதவனாக இருந்தால் இதுதான் புராணம் சொல்லுது போலுன்னு நினச்சிக்குவான். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு டிவி சீரியலில் ஆளவந்தாருடைய கடைசி காலம், அவரை பார்க்குறதுக்காக ராமானுஜர் வர்றாரு. ஆனால் இவர் வர்றதுக்குள்ளே ஆளவந்தார் இறைவன் திருவடி சேர்ந்துடுறாரு. ராமானுஜரால் ஆளவந்தாருடைய சரம திருமேனியை தான் பார்க்க முடியுது. அப்போ அதில் என்ன பார்க்குறாருன்னா 3 விரல் மடக்கி இருக்குது. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த 3 விரல்கள் மடக்கி இருக்கிற அப்போ அவருக்கு 3 ஆசைகள் ஏதாவது இருந்ததான்னு கேட்குறாரு. இப்போ குரு பரம்பரை பிரபாவம் அல்லது பாரம்பரிய வரலாற்று நூலில் என்ன சொல்லியிருக்குன்னா 3 ஆசை அவருக்கு இருந்தது. ஒன்று வியாசப்பட்டர், பராசரப்பட்டர் என்று பெயர் அவர் சூட்டும்படியாக வியாச ரிஷி மேலேயும் பராசர ரிஷி மேலேயும் அவர் ரொம்ப பிரியமாக இருந்தார். 2 பிள்ளைகளுக்கு இந்த பெயர் வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அடுத்தாப்பில் தமிழ் பாசுரங்கள், ஆழ்வார் பாசுரங்களை பிரபலப்படுத்தணும்னு ஆசைப்பட்டார். அடுத்தாப்பில் பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு பாஷ்யம் எழுதணும்னு ஆசைப்பட்டார். இந்த 3 நிறைவேறலைன்னு அப்போ ராமானுஜர் சொல்கிறார், நான் அவரை நிறைவேற்றுகிறேன்னு சொல்கிறாரு. உடனே அந்த 3 விரல்கள் நிமிர்ந்து விடுவதாக வரலாறு சொல்லுது. ஆனால் இந்த சீரியலில் எப்படி எடுக்கிறான்னு சொன்னால் அந்த 3 விரலுக்கு ஒரு காரணம், நாதியற்றவருக்கு நற்கதி கொடுக்க வேண்டும் என்று நினைச்சார், அதுதான் ஒரு காரணன்றாங்க. இப்போ ராமானுஜர் ஏழைகளுக்காகவும் ஜாதி சமத்துவத்துக்காகவும் பாடுபட்டால் அது வேறு இடம், இங்கே அது இல்லை. இவங்க சொந்தமாக போகிறாங்க. இப்படி உண்மைகளுக்கு விரோதமான கருத்துக்களை அவங்க புகுத்துறாங்க. இதை முதல்ல இந்த சினிமா மூலமாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறவ அதான் புராணம் சொல்லுதுன்னு நினச்சிக்குவான். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அடுத்தாப்புல இந்த உலகாயுத சிந்தனைன்னு சொன்னால் இந்த உலகியல் வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகமாகி இறைவனை மறத்தல், ஆன்மீகத்தை மறந்து புறக்கணித்து உலகில் அதிகம் ஈடுபடுறதுக்கு பேர் லோகாயுத சிந்தனை. அந்த லோகாயுத சிந்தனை தான் எல்லா திரைப்படங்களையும் வருது. ஒரு திரைப்படத்தை பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு வந்தோடனே மனிதனுக்கு இந்த உலகியல் கவர்ச்சியில் தான் நாட்டம் அதிகமாகுதே தவிர நம்ம காட்டுக்கு போவோம், தவறு செய்வோம், முனிவராகும்னு எவனுமே நினைக்கிறது இல்லை. ஒரு பக்தி படம் எடுத்தால் கூட அதில் வர்ற பொம்பளை டான்ஸ் ஆடும்போது இடுப்புக்கு கீழே சேலையை கட்டி விட்டுறான். பக்தி படத்தில் ஆபாசம். இப்படி உலகியல் சிந்தனையிலிருந்து மனிதனை மீட்க வேண்டும், ஆன்மீகத்துக்கு போக வேண்டும் என்பதாக இந்த சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள் லட்சியமாக வைத்திருந்து அந்த கால சமுதாய அமைப்பில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி சட்டம் போட்டிருந்தான். கல்யாணம் பண்ணி மனைவியோடு குடித்தனம் நடத்துகிறவங்க கூட பஞ்சயஜ்யம் 5 யாகங்கள் செய்ய வேண்டும்னு சொன்னான். கோயிலுக்கு போகணும்னு சொன்னான். பெரியவர்களுக்கு அடங்கி நடக்கணும்னு சொன்னான். மனசு கெட்டு போகிற மாதிரி சூழ்நிலைகளை தவிர்க்கணும்னு சொன்னான். ஆனால் இன்றைக்கி இந்த திரைப்படங்கள் என்ன பண்ணுது, அதுக்கு நேர் மாற சொல்லுது. ஒருவன் ஒரு தொட்டியில் கஷ்டப்பட்டு தண்ணீரை ஊற்றிக்கிட்டு இருக்கான், நிரப்பிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தர் அதைப்படி பெரிய வாடியால் தண்ணியை எடுத்து வாரி இறைச்சி விட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த தொட்டி என்றைக்கு ரொம்புறது. அது மாதிரி இந்த உலகாயுத சிந்தனைகளை அதிகப்படுத்தி பலப்படுத்தி மனிதனுடைய மனசை அப்படியே பித்து பிடிச்சி இந்த உலகியல் நாட்டங்களுக்கு அவன் பலியாகிற மாதிரி பண்ணுது. அடுத்து ஆரோக்கியத்துக்கான பழக்கங்கள், ஹெல்த் ஹேபிட்ஸ், அது சினிமாவினால ரொம்ப டேமேஜ் ஆகுது. அங்கே வர கதாநாயகர் ஃபோன் ஊதுறாரு, சிகரெட்டு, அது தண்ணி அடிக்கிறாரு. புகையும் மதுவும் இல்லாத திரைப்படங்களை நம்ம காட்ட முடியாதுங்கிற அளவில் இருக்குது. ஏதாவது ஒரு கதாபாத்திரம் போக பிடிக்குது அல்லது தண்ணி அடிக்குது. இப்போ அந்த கதாபாத்திரத்தின் மேலே ஒரு அட்மிரேஷன் உள்ளவன் உடனே நம்மளும் இந்த மாதிரி அடிக்கணும்னு நினைக்கிறான். சிகரெட் பிடிச்சா உயர்வு போல் இருக்குது,
அல்லது சாராயம் குடித்தா உயர்வு பொருட்கள் ஸ்டைலு, அப்படி தீய பழக்கங்கள் வளர்கின்றன. அப்புறம் ட்ரெஸ்ஸிங், ஆபாச உடை. சினிமாக்காரன்லாம் இன்றைக்கி வந்து டிசைன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறோம். இந்த மாதிரி கோட்டு இருக்கணும், இந்த மாதிரி சேலை இருக்கணும், இந்த மாதிரி சட்டை இருக்கணுங்கிறத இன்றைய சமுதாயம் எதை பார்த்து கற்றுக்குதுன்னா சினிமாவை பார்த்து கற்றுக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் டெய்லரை கூட்டிகிட்டு சினிமா தியேட்டரில் போய் அது ஒரு குறிப்பிட்ட சீன் வரும்போது, டெய்லர் சார் பார்த்துக்குங்க, இதே மாதிரி எனக்கு சட்டை தைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போது சேலைகளும் சட்டைகளும் திரைப்படங்களை பார்த்து நகல் எடுக்கிறபடியாக இருக்குது. அந்த உடைகளெல்லாம் வந்து நல்லதா, மனிதனுக்கு வந்து ஒரு கௌரவத்தை கொடுக்குதா? பல கண்ணோட்டங்களில் பார்க்குற போது உடையில் முதற்கொண்டு மனிதர்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய உடைகளை தான் பெரியவர்கள் சொன்னார்கள். இப்போது அந்த உடையிலே பிறருடைய உள்ளங்களை கெடுக்கக்கூடிய உடைகள், நம்ம ஆரோக்கியத்துக்கு தீமையான உடைகள், நம்ம பட்ஜெட்டுக்கு மிஞ்சின காசு சாப்பிடக்கூடிய உடைகள், இப்படியெல்லாம் வந்துடுச்சு. ஒரு குடும்பத்தினுடைய அமைப்பை பொறுத்து தான் ஒரு சமுதாயம் இருக்குது. இன்றைக்கி உலகத்திலேயே இந்தியன் கல்ச்சர் இஸ் த பெஸ்ட்டுன்றான். இந்தியாவில் தான் குடும்பங்களில் ஒற்றுமை இருக்குது, விவாகரத்துகள் குறைவாக இருக்குது, அமைதி இருக்குது, ஆனந்தம் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா காரணம் என்னென்னா குடும்ப அமைப்பு, குடும்ப பண்பாடு. அதனால தான் இந்த இந்திய சமுதாயம் அப்படி இருக்குது. இங்கே வந்துட்டு போன மார்க்கோ போலோ இன்னும் பல்வேறு உலக வணிகர்கள், யாத்ரீகர்கள் எல்லாம் இந்த நாட்டு பண்பாட்டை நினைத்து வியந்திருக்கிறார்கள். ஹென்றி தி எய்த் அந்த காலத்திலேயே வந்து ஒரு மனைவி, நல்ல மனைவியை எப்படி தீர்த்து கட்டிட்டு புதுசாக ஒரு மனைவியை கட்டுறதுன்னு அவன் அப்படி வாழ்ந்துருக்கான். எதா ராஜா ததா பிரஜான்னு சொல்லி சமுதாயம் அந்த பாதையில் போய்கிட்டு இருந்தது மேற்கே. ஆனால் இங்கே எல்லாம் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடுன்னு இருக்குது. அதை உடைக்கிறான் அன்றைக்கி சினிமாவில். ஒரு குடும்பத்தினுடைய அமைப்பு அதை எப்படி உடைக்கிறது, இந்திய குடும்பத்தை எப்படி சின்ன பின்னமாக்குறது, அது காதலுங்கிற ஒன்றை புகுது, அதை நியாயப்படுத்து, பெரியவங்க விவரம் தெரியாமல் சொல்கிறாங்க, பெரியவங்க முட்டாத்தனமாக பேசுகிறாங்கங்கிற மாதிரி கதை எழுதுறது. அப்போ பார்க்குறவனுக்கு வேகம் வரும். இந்த கிழவங்கிழவி பேச்செல்லாம் நம்ம வேணாம் என்று நினச்சி சொந்தமாக புதுசாக முடிவெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையை கொண்டு வராங்க. அடுத்தபடியாக வியாபார ரீதியாக பார்க்குற போது இந்த சினிமா தொழில் வந்து பணம் கொடுப்பதாலும் புகழ் கொடுப்பதாலும் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு கவர்ச்சி கனியாக அது இருக்கிறது. நல்ல எம்சிஏ முடிச்சிருப்பான், கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நல்ல டாப்பில் இருப்பான். அவனுடைய மூளை இந்திய நாட்டுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய மூளையாக, நாட்டையும் அவனையும் முன்னேற்றக்கூடிய மூளையாக இருக்கும். அவன் என்ன பண்ணுறான், நான் சினிமாவுக்கு போகிறேன்றான். ஒரு போலீஸ் ஆகக்கூடியவன், ஒரு இராணுவ தளபதி ஆகக்கூடியவன், அல்லது ஒரு ஆட்சி அதிகாரி ஆகக்கூடியவன், ஒரு அறிவாளி ஆகக்கூடியவன் எல்லாம் இன்றைக்கி சினிமாவுக்கு போகிறான். ஏன்னா அங்கே காசு கிடைக்கிது, புகழ் கிடைக்கிது. விட்டில் பூச்சிகள் விளக்கில் போய் விழுவது போலே அந்த ஒரு துறையில் நல்ல திறமை உள்ள இளைஞர்கள் போய் விடுகிறார்கள். நாட்டுக்கு இழப்பு, அவர்களுக்கும் அது இழப்பு. ஏன்னா அங்கே வந்து கட்டுப்பாடுகள் குறைவு, கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். அடுத்தாப்பில் எதிர்கால சந்ததிக்கு நாம் ஒரு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் தாங்கள் நன்கு வாழ்ந்தார்கள், தங்களுக்கு அடுத்த சந்ததியினரும் நன்கு வாழ்வதற்கான பாதையை போட்டுவிட்டு போனார்கள். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், எதிர்கால சந்ததியினர் பெரியவர்களாலே ஒன்றும் அறிவுரைப்படுத்தப்பட்டு நெறிப்படுத்தப்படவில்லை. இப்போ திரைப்படம் தான் அவங்களுடைய திங்கிங்கை, அவங்க சிந்தனையை ஷேப் பண்ணுது, அவங்க வாழ்க்கை முறையை அதுதான் தீர்மானிக்குது. அப்போது எதிர்கால சந்ததிக்கும் இந்த சந்ததிக்கும் இடையில் 30 வருஷம் கேப்பு தான் இருக்கணும். ஜெனரேஷன் கேப்புங்கிறது 30 வருஷம்தான். ஆனால் ஏதோ ஒரு 10 தலைமுறை வித்தியாசம் இருக்கிற மாதிரி ஒரு சமுதாயம் உருவாகிட்டு வருது. எங்கள் அப்பா மாதிரி நான் இல்லை, எங்கள் தாத்தா மாதிரி நான் இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகிட்டு வர்றதுக்கு காரணம் இந்த ஃப்ரீ திங்கிங், ஆன்டி ட்ரெடிஷ்னல் ஃப்ரீ திங்கிங். அதாவது சித்தம் போக்கு, என்னுடைய மனசில் என்ன தோணுதோ, ரைட்டுன்னு தோணுதோ அதை செய்கிறது. அப்புறம் இந்த திரைப்படங்களில் ஆபாச வசனங்கள், இரட்டை அர்த்தம் உள்ள வசனங்கள், ரொம்ப மோசமான வசனங்கள், அதை கேட்டு அதை சிரித்து அதுக்கு கைத்தட்டி நடைமுறை வாழ்க்கையிலையும் அதை கொண்டாந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது யூஃபிமிசம்னு சொல்லுவான். ஒரு இடக்கரடக்கல், ஒரு அவையடக்கம், பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், சமுதாயத்தில் எப்படி பழகணும் அப்படிங்கிற அந்த ஒழுங்குமுறையெல்லாம் தகர்த்து பொது இடங்களிலேயே ஆபாசமான உரையாடுவதற்கு காரணமாக வசனங்கள் எழுதப்படுகின்றன. அதை தணிக்கை குழுவும் ஒன்றும் செய்ய முடியலை.
அடுத்தாப்புல அந்த காலத்தில் வந்து ஒரு இலக்கியம் அல்லது ஒரு நாடகம்னு சொன்னால் கதாநாயகனுக்கு எப்படி குணங்களை கொடுத்துருப்பான்னு சொன்னால், கதைமாந்தனுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு மற்ற மனிதர்கள் தாங்களும் அப்படி வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக உயர்ந்த கொள்கைகள் உள்ளவனாக இருப்பான். அந்த கதாநாயகன் மனடக்கம் உள்ளவனாக இருப்பான், தீய பழக்கம் இல்லாமல் இருப்பான், பெரியவங்களுக்கு அடங்குறவனாக இருப்பான், ஒழுக்கம் உள்ளவனாக இருப்பான். இப்படிலாம் பல குணங்கள் இருந்தது. இப்போது வர கதாநாயகன் எல்லாம் இதுக்கு நேர்மாறாக ஒரு நல்ல ஹீரோயிக் குவாலிட்டிஸ், நல்ல கதைமாந்தனுடைய குணங்களெல்லாம் இல்லாதவனாக இருக்கிறான். கேட்டால் நாங்கள் வந்து நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறத பிரதிபலிக்கிறோம். ஒரு ராமன் ஒரு சுப்பன் வீட்டில் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் எங்கள் கதாநாயகன். அது நிஜத்தை காட்டுகிறது, ரியாலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திரைப்படத்தில் பார்க்குற போது ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுது. அதாவது ஆழ் மனது உள் மனதில் ஒரு தாக்கம் ஏற்படுது. அது அப்படியே ஒன்று மேலே ஒன்று பயில பார்க்குற போது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள், ஒரு 4-5 வருஷத்தில் இவனுடைய குணச்சித்திரத்தையே அது மாற்றுகிறது. அப்போது கதாநாயகனை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதுங்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற லெவல் வந்து போச்சு. அடுத்தது மென்டல் கான்சன்ட்ரேஷன், மன அடக்கம், மன ஓர்மை. நம்ம பெரியவங்களாம் என்ன பண்ணாங்க, சமுதாயத்தில் நீ கண்டதை சாப்பிட்டாலும் இஷ்டப்படி வாழ்ந்தாலும் இன்றைக்கி இல்லாட்டி என்றைக்காவது ஒரு 50 வயசுக்கு மேலேயாவது உன் மனசை ஓர்மைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி கான்சன்ட்ரேஷன் பண்ணி தியானம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். உன் புத்தியை சிதறவிடக்கூடாது, மனசை அடக்கு என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கி திரைப்படமானது என்னென்னா மனசை சிதற வைக்குது. ஒரு திரைப்படத்தை பார்த்திங்கன்னா பலவிதமான ஆசைகள், பலவிதமான கவர்ச்சிகள். வெளிநாட்டை பற்றி உயர்வாக நினைக்கிறது, அவங்க கலாச்சாரம் தேவைன்னு நினைக்கிறது, அப்புறம் வந்து தீய பழக்கங்கள் மேலே மனசு நாடுறது, தேவையில்லாத சோம்பேறித்தனம், தேவையில்லாத ஊதாரித்தனம், இதெல்லாம் ஏற்படுது. மனசு மென்டல் கான்சன்ட்ரேஷன் போயிடுது. இவனை போய் உட்காந்து 1 மணி நேரம் நீ மெடிடேட் எப்படி பண்ணுவான்? இவன் கண்ணை மூடினாலும் அந்த சினிமா தான் கண்ணுக்கு வரும். அப்போ மனசு சிதற வைக்கக்கூடிய ஒரு வேலையை திரைப்படம் செய்கிறது. அடுத்து வீடுகளால் ஆக்கப்பட்டது சமுதாயம். இப்படிப்பட்ட நபர்களால் உருவான சமுதாயம் எப்படி இருக்கும்? இன்னொரு 50 வருஷத்தில் இந்த சமுதாயமே ஒரு ஒழுக்கங்கட்ட சமுதாயமாக, சீர்கட்ட சமுதாயம் ஆகிடும். அப்போ அது உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி, அது ஒட்ட வைக்கவே முடியாது. டூ லேட் ஃபார் எனிதிங், எனி ரெமெடி அப்படி ஆகிடும். அதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரேட்டில் போனால் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழித்து இந்த சமுதாயமானது உலகெல்லாம் பார்த்து வியந்த ஒரு சமுதாயமாக இருந்த இந்திய சமுதாயம் ஒழுக்கங்கிட்டு போன சமுதாயமாக ஆகிவிடும். உடல் வீணாய் போன இளைஞர்களான சமுதாயமாய் ஆகிவிடும். எந்த குடும்பத்திலையும் நிம்மதி இல்லை, எந்த வீட்டிலையும் சந்தோஷம் இல்லை, தீய கருத்துக்களை ஆட்கொள்ளுகின்றன அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். கடைசியாக ஒரு ஆன்மீக கருத்து சொல்கிறேன். ஒரு மனிதன் ஒரு தடவை சிரிக்கிறான் என்றால் அந்த சிரிப்புக்கு அடிப்படையாக அவனுக்கு புண்ணியம் தேவை என்று சாஸ்திரம் சொல்லுது. புண்ணியம் இல்லாதவனால சிரிக்க முடியாது. ஒருத்தன் சிரிக்கிறான்னா, சந்தோஷமாக இருக்கிறான்னா, அதுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் அவனுக்கு பின்னணியிலிருந்து செயல்படுது. ஒவ்வொரு முறை சிரிக்கிற போதும் அவனுடைய புண்ணியம் குறைந்து கொண்டே வருகிறது. சாலிலே எடுக்கப்பட்ட நீர் போன்று என்று வியாக்கியானத்தில் சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் வந்து தண்ணீரை முள்ள அது குறைஞ்சிக்கிட்டே வருமோ, அதுபோல் நீங்கள் சுகம் அனுபவிக்க அந்த புண்ணியங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த புண்ணியத்தை நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் மேலே வருவீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் திரைப்படம் பார்க்குற போது ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் அப்படியே மெய்மறந்து ஆனந்தமாக ரசிக்கிறப்போ எவ்வளவோ புண்ணியம் குறைஞ்சி போகுது. உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டமெல்லாம் இல்லாமல் போகுது. அதனால் இந்த புண்ணிய விரயம் என்பது ஏற்படுகிறது. அது ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். நான் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், ஒரு பையனுக்கு வேலை கிடைக்கணும், அல்லது உடம்பு சௌக்கியமாகணும்னா திருப்பதிக்கு நான் நடந்தே வரேன்னு வேண்டிக்கிறீங்க, அல்லது உண்டியில் இவ்வளோ காசு போடுறேன்னு வேண்டிக்கிறீங்க. அது மாதிரி நான் ஒரு வேண்டுதல் சொல்லித்தரேன். நான் இனிமேல் சினிமா பார்க்க மாட்டேன் 1 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்குன்னு வேண்டிக்கிங்க. நீங்கள் வேண்டிக்கிறது உடனே நடக்கும். ஆண்டவன் குதித்து வந்து செய்வான். ஏன்னா அது மனசினுடைய சிதறலை, புண்ணிய விரயத்தை நிறுத்துகிறது. ஆகவே ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் திரைப்படங்கிறது ஒரு வரப்பிரசாதமாக சொல்ல முடியவில்லை. ஏறக்குறைய 20-24 பாயிண்ட் சொல்லிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்கிறது நியாயமாக பட்டால் இந்த சினிமா பார்க்குறத குறைச்சிக்கோங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம முன்னோர்கள் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாலே சினிமாவே இல்லை சார். அப்போ தான் அவங்க எப்படி வாழ்க்கை நடத்துகிறாங்க? டிவி போட்டியெல்லாம் இருந்ததா? அப்போ அவங்களுக்கு வாழ்க்கை நடக்கலையா? அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க? அவங்க எப்படி பிள்ளை குட்டி பெற்றாங்க? அவங்க எப்படி தொழில் பண்ணாங்க? இன்றைக்கி அது இல்லைன்னா முடியாது.
சாப்பாட்டுக்கு அரிசி இருக்கோ இல்லையோ தொலைக்காட்சி பெட்டி வீட்டில் இருக்கும். டிவி பெட்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அந்த ரிப்பேருக்கு கொடுக்குற தாயார் வந்து அந்த டெக்னீஷியன் என்ன சொல்கிறா, என் பிள்ளைகளுக்கு பொழுதே போக மாட்டேங்குது, எனக்கும் பொழுது போக மாட்டேங்குது, சீக்கிரமாக அதை சரி பண்ணி கொடுங்க, கூட வேணால் காசு வாங்கிக்கிங்க. அப்போ எப்படி 3 வேளை சாப்பாடுங்கிறது ஒரு மனிதனுக்கு அவசியமோ அந்த மாதிரி சினிமாங்கிறது இன்றியமையாதது என்று ஆகிவிட்டது. இது நல்ல அறிகுறியா? இது நல்லதா? நினச்சி பாருங்கள். கோபப்படாமல் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் நன்மைக்கு தானே சொல்கிறேன். ஆகவே இந்த விஷயங்களை சிந்தித்து நம் முன்னோர்கள் சென்ற பாதையிலே சென்று மன அடக்கத்தோடு நாம் மேம்பாடு பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.